320 600ங்க. கோழிமலை வேலாய்க்கு 400ங்க. ஏங்க நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க போயிட்டு வர பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்குறீங்க, அது நியாயம். உங்க அப்பா போயிட்டு வந்த பார்ட்டில நீங்க மணி ஆர்டர் அனுப்புறீங்க. அடே எங்க அப்பா மாரப்ப கவுண்டர் சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணமே இவங்க தான்டா. ஒருவேளை இவங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல இருந்திருந்து ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா பென்ஷன் பணம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை என்ன தெரியுமா? பகவானுடைய கோபத்துக்கு வேணும்னாலும் ஆளாகலாம், ஆனா ஒரு பொண்ணோட பாவத்துக்கு ஆளாகவே கூடாது. எப்படி எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை. டார்லிங்ஸ், சவடால் சந்தான லட்சுமி எப்படி இருக்காளா? ஐயா நீங்க சொன்னீங்கன்னு போய் பார்த்தோம். எலும்புலாம் இடம் மாதிரி அங்கங்க கிடக்குதுங்க. சரி, அவருக்கு இன்னும் 6 மாசம் ஆகணும் வைத்தியர் சொன்னாரா. டார்லிங்ஸ், நீங்க அவளை கடைசியா எப்ப போய் பாத்தீங்க? இப்பதான் பாத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீங்களே கட்டுப்பிட்டீங்க. அருங்கையில போனா உங்க கௌரவத்துக்கு குறைச்சலன்னு சாறு வர மாதிரி சாத்துக்கொடி ஒரு கூட, சத்து வர மாதிரி ஆப்பிள் ஒரு கூட, கொடி மந்திரி ஒரு கூட நீங்களே கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்கன்னு கூடைய கொடுத்தோமே. அத படுத்துட்டா வாங்கினா. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நாங்க என்னமோ பார்க்காத மாதிரியும், நாங்க என்ன கேட்காத மாதிரியே, நாங்க என்னமோ பொய் சொல்ற மாதிரியே அப்படி இல்ல பேசுறீங்க. இன்னொன்னு சொன்னா அத சொன்னா அசந்துருவீங்க. சொல்லுப்பா. சொல்லுடா. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, மைனரை ஜன்னல் ஓரத்திலேயாவது வந்து நின்னு என்ன பார்க்க சொல்லுங்க, அவர் பார்வைப்பட்டாலாவது என் வேதனை போகட்டும்னு சொல்ல சொன்னாங்க. ஐயோ, அவா அங்க ஒண்ணு குடுகுடுன்னு அலையுத, அத பார்த்தா நம்ம சந்தான லட்சுமி மாதிரி இல்ல. ஏண்டா நீ என்னடா வாங்கி கொடுத்த? கொடி முந்திரிங்கோ. நீனு சாத்துக்கொடி. அண்ணா நீங்க என்ன? ஆப்பிள். ஏண்டா அதெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணீங்க? என்னங்க இது? இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி முதல்ல மாராப்பு துணியை போட்டு அந்த பொண்ணு மானத்தை மறைச்சிருக்கீங்க. நன்றிய வார்த்தையில சொல்ல வேண்டாம், பல்லியாவது இழிச்சு பழிச்சுன்னு காட்ட வேண்டாமா? அவ லோக்கல் சாராயமலடா, எது வெளிநாட்டு ஓயினு. போத கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறு. அப்படிங்கிறீங்க? அவளுக்கு போட்ட சால்வை யாரோடது? எங்க அப்பா மாரப்ப கவுண்டது. யார் யாரு வண்டியை குறுக்க நிப்பாட்டி இருக்கிறது? மடையனுங்க. என்ன சொன்னீங்க? உங்களை மடையனுங்கன்னு சொன்னேன். ஐயா நம்ம விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுரா? சும்மாரா. ஏமா ஐயா சால்வை போட்டதுல ஏதாவது தெரிஞ்சுதா? ஏயா மறைக்கத்தானே போட்டாரு, அப்புறம் எப்படி தெரியும்? கோச்சுக்காதம்மா, நாங்க ஏன் கேக்குறோம்னா மைனர் போட்ட சால்வையில ஏதாவது உன் மனசுல சபலம் ஏற்பட்டுச்சா இல்ல சலனமாவது ஏற்பட்டுதா என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டுட்டு சொன்னார். அவர் மனசுல என்ன ஏற்பட்டுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவரை வந்து என்ன பார்க்க சொல்ல. இது வரைக்கும் அவருக்கு எங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியாம இருந்துச்சு, இப்ப என்ன உறவுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன உறவு? மாமா. என்னங்க இது? அங்க அவ துப்புறா, இங்க நீங்க துப்புறீங்க. என் மூஞ்சி நெச்சு தொட்டியா? அவ கூப்பிட்டு நான் போறதாடா? அம்மா இப்படியே விட்டுற போறீங்களா? அது எப்படி முடியும்? அவ கூப்பிட்டு நான் போக கூடாது, நான் கூப்பிட்டு அவன் வராம இருக்க கூடாது. ஐயோ குழப்புறீங்களே. அதான்டா மாரப்ப கவுண்டர் மகன் ராசப்ப கவுண்டர் கண்ணுங்கிறது. அவளை எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. யாரா நீ? சொல்றேன், உள்ள போ. வீடு டக்கரா இருக்கே, ஒருத்தரையும் காணோம். வசதியா போச்சு. யாரா நீ? கொஞ்சம் தண்ணி கூட. என்ன கேட்ட? தண்ணி கேட்டேன். என்ன திமிரு? என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதிகாரமா தண்ணி வேற கேக்குறியா? யாரா நீ? அது இருக்கட்டும், கொஞ்சம் பால் இருக்கா? சொம்புல கொடு. ஏய், இப்ப நீ யாருன்னு சொல்லல, உதப்படுவ. ஆமா, என்னமோ எங்க அப்பாவை பார்த்து ஆம்பளைன்னு கேட்டியாமே, அந்த ஆம்பளைக்கு பிறந்தவன் தான் நான். ஓஹோ, அந்த ஆளுக்கு பிறந்தவனா நீ? எஸ். கையெடு. இங்க எதுக்கு வந்த? இன்னொரு தடவை எங்க அப்பாவை பார்த்து அப்படி சொன்னேன், என்ன மாதிரி உனக்கு ஒரு புள்ள பிறக்குமா? யார் சொன்னாங்க? எங்க அப்பா தான் சொல்ல சொன்னார். காலெடு. ஏத்தந்தாண்டா உனக்கு. அப்பா நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன்பா. ஏண்டா மாரப்ப கவுண்டரோட பேர ராசப்ப கவுண்டரோட மக வெறும் பேச்சோடைய வரது? வேற என்ன செய்யறது? காலங்காத்தால நல்லா 7-8 இட்லி வச்சு அமுக்குறீங்கல்ல, யோசிடா. இரு வர.
நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், என்ன தூக்கு. ஐயையோ 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 ஐயையோ. என்ன முழிக்கிற, என்ன கீழே இறக்கு. அப்பா குடுத்துட்டேன். எப்படி இருந்துச்சு? அடேங்கப்பா. அசத்துப்பா. இப்ப தானே நீ ராசப்ப கவுண்டர் மக. பையன் கொடுத்த முத்தத்துல இருந்த அப்பா ஆம்பளை தானே தெரிஞ்சுக்கணுமே. வாங்கடா வர. சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இழிப்பு. வா போலாம். உன்னை பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, கண்ணை பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி. ஏண்டா உனக்கு கண்ணாடி கையில பூவா? வா இப்படி. உன்னை யாரா இந்த கோலத்துக்கு ஆளாக்குனது? எல்லாம் மார்பு கவுண்டர் மகனா. யோ கவுண்டர். மகனே மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல். தங்கச்சி பாப்பா வேண்டுமா இல்ல தம்பி பாப்பா வேண்டுமா? நீ ஏன் அம்மாட்ட பிச்சை கேக்குற? நான் என்னத்த உன்கிட்ட கேக்குறது? என்னைக்காச்சும் ஒரு நாள் செல்லமா கொஞ்ச நாளா விட மாட்டீங்க. உன்னை ஐயோ, என்ன பண்றீங்க? ஐயோ, புள்ளது புள்ளல போட்டீங்க. என்ன இது? அட போடி பெரிய புள்ள. ஐயோ, வேற ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா போகுது. போ போ போ. யோ கவுண்டர் தூக்கியா. டேய், இனிமே உன்னை குளிப்பாட்டுறது, சாப்பாடு போடுறது, சட்டை மாத்துறது, பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போறது எல்லாமே அவங்க தான் பாத்துக்குவாங்க. அப்புறம் நீ என்ன மணியாட்ட போறியா? அது இல்லடா, வர வர உன் ஆத்தாளுக்கு ஆயுசு மேல ஆசை இல்லாம போயிருச்சு. நாளைக்கு பொட்டுன்னு போயிட்டேன்னு வச்சுக்க, அவங்க தான் உன்னை காபந்து பண்ணணும். அம்மாடி, பையன் பேசியே கவுத்துருவான். ஏன்னா இவங்க அப்பா அப்படிதான் கவுத்தாரு. ஆனா ஒண்ணுமா, பையன்கிட்ட தப்பி தவறி சத்தியம் கிட்ட வாங்கிடாத. ஏன்னா இந்த பரம்பரைக்கு சத்தியத்தை காப்பாத்துற துப்பு கிடையாது. சத்தியத்தை காப்பாத்துற துப்பு கிடையாதாமா. உங்க மருமக சொல்ற. ஏன் காப்பாத்த முடியாம போச்சுங்கிற காரணத்தை குட்டச்சிக்கிட்ட போட்டு உடைச்சிட்டுமா? அடேங்கப்பா, இல்ல இந்த கடை பிள்ளையாரப்பா, இல்லடா அங்க இருக்கு. அங்க பிள்ளையாரப்பா. சாதாரணமாவே அந்த அம்மாவுக்கு எங்களை பார்த்தா பிடிக்காது. இந்த நிலைமையில இவரை வீட்டுக்கு கொண்டு போனா என்ன ஆக? இப்ப என்ன பண்றது? குட்டி பிசாசு வருது. ஒளிஞ்சுக்கடா. வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஒளிஞ்சுக்கடா. அப்பா 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 எந்திரிங்கப்பா. போயும் இந்த சின்ன பையனுக்கு பயப்படுறோம். வீட்டுக்கு போலாம்ப்பா. ரொம்ப கேவலமா இல்ல? இவனா சின்ன பையன், கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. யாரா அது? நான் தான் உங்க மகன் வந்திருக்கேன். ஏப்பா அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு இங்க வந்து படுத்திருக்கீங்க? வாங்கப்பா போலாம். இங்க பேய் பிசாசுலாம் நிறைய இருக்கும். வாங்கப்பா. ச்சே, என்னப்பா அது கழனி தொட்டி நாத்து அடிக்குது, விழுந்துட்டியா? ஆமாடா, உங்க ஆத்தாக்காரி தான் புடிச்சு தள்ளி விட்ட. நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதானே, ஏன் விழுந்த? ஜாக்கிரதா தானே இருந்தாரு. விதி இருக்குல்ல விதி, அது விளையாடிட்டோம். அது யார் குரலு? பேய் 1 பிசாசு 2. யாரா இருந்தாலும் செருப்பால அடிப்பேன். வாங்கப்பா போலாம். ஐயோ, கொஞ்சம் நஞ்சம் இருந்த மானத்தையும் வாங்கிட்டான்.